Hi all, welcome back to Nila's Ari Creations. இன்றைக்கும் நம்மளோட ஒர்க்கை இயர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கு நம்மளோட சேலஞ்சோட 2வது நாள். ஸோ இன்றைக்குமே வந்து நம்மளோட பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற இடத்துலலாம் ஃபில்லிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது அர்ஜென்ட்டாக கொடுத்த ப்ளவுஸு. இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க டைம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மறுபடியும் இந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட அந்த கரெக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பாருங்கள், ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸை மறுபடியும் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் வந்து இன்னுமே அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம வந்து நார்மல் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போமோ அதை விட அதிகமாகவே இப்போ கேர்ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்துக்கு மேலே கொஞ்சம் லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட்டாகவுமே இருக்கும். ஸோ செகண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னுமுமே வந்து கிளியராக ரொம்ப கிளாத் எதுவும் சேஃபாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட ஹாப்பிக்காக தான் வந்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க எவ்வளோ தான் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணி ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்ல, அதுக்காக தான் வந்து மறுபடியும் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு நம்மளுக்கே ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டின ஒரு விஷயம்னா, அவங்க கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கணும் நம்மளோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கம்மி நாள் தான் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க டைம் கொடுத்ததுனால தான் வந்து நான் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிசைனை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய எய்மாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தாண்டின ஒரு விஷயம்னா, கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ளவுஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சொல்கிறதில்ல. ஸோ ஓகே தான், நீங்கள் ஓகே முடிச்சிட்டிங்க, நான் அமௌண்ட் பே பண்ணுறேன், அவ்வளோதான் முடிஞ்சுது, இல்லைனா எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அதையும் தாண்டி சில பேர் மட்டும்தான் உங்கள் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே ஒரு பூஸ்டிங்கான வேர்ட்ஸ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தான் டைட் பண்ணாலுமே நார்மல் கிளாத்தை விட கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது இன்னுமே கேர்ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து அடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் நல்லா வந்து டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். அதே டைமில் வந்து கிளாத் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கணும். ஏன்னா இது சென்டரில் ஃபுல்லாகவே வந்து வெயிட் போர்ஷன் வரதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேப்பும் மாறாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டைட் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த போர்ஷன் வர இடத்துலலாம் வந்து சரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அதாவது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே இது ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வரப்போகுது. நான் ஒரு ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியே வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இதுவுமே ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் வந்து டார்க் க்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கலரில் தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண உடனேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு பண்ணுங்கள்.
ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்து ஒப்பீனியனே கேட்கல. ஜஸ்ட் அவங்க கொடுத்த டிசைனை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, உங்கள் பட்ஜெட்குள்ளே இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னால் ஃபோட்டோவும் வந்து எடுக்க முடியல. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 to 3 டேஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபோட்டோ எதுவுமே எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியல. ரொம்ப அர்ஜென்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சரி எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் ஃபோட்டோ அவங்கள்ட்ட எடுத்து சென்ட் பண்ண முடியல. பட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைமுக்கு நம்ம முடிச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அவுட்லைன் கொடுத்துட்டு எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டு கொடுங்க, அப்போ இன்னுமே கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக வந்து போடுற மாதிரி எனக்கு இன்னும் கிராண்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து கேட்டபடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஒர்க் கம்ப்ளீட், அதாவது பேக் தனியாக கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்லீவு, அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டு கம்ப்ளீட் பேக் அண்ட் ஸ்லீவ் அனுப்புனாலே போதும். ஏன்னா 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்கும், ப்ளஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஃபோட்டோவும் கம்பல்சரி நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எடுத்து அனுப்பி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஒரே டைம்லேயே வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்குமே கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது, இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமோ, ஃபஸ்ட்டே பண்ணி தான் இந்த மாதிரி 2 டைம், அதாவது ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 டைம் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லி நானுமே நினச்சேன். அது ரொம்ப அர்ஜென்ட் டைம்ங்கிறதுனால தான் என்னால் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியல. மற்றபடி நான் எப்போ ஒர்க் பண்ணாலுமே நம்ம கஸ்டமர்கிட்ட இமேஜ் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இப்படி மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே தான், இனிமேல் நம்ம ஒர்க்கை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைன் கொடுத்துருந்தேன் ஜரி த்ரெட்டில். அதுக்கப்புறம் 8 கவுண்ட்ஸில் சில்க் த்ரெட் டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம 8 கவுண்ட்ஸில் எடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எல்லா நாட்டுமே ஈவனாக வந்து சேமாக வருது. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணால் போதும் நீடில். ஸோ 8 கவுண்ட்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் 2 ஸ்லீவு ப்ளஸ் ஃப்ரண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பேக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். இந்த ப்ளவுஸ் ஒரு வழியாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2000 தான். ஸோ 2000க்கு தான் வந்து நம்ம இவ்வளோ கிராண்டான ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட வீடியோ போட்டிருந்தப்பயே வந்து நிறைய பேர் இதோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2000 தான். 2000க்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடட் ஸ்டிச் வந்துடும், அதாவது கட் பீட் லோடட். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொடி பேட்டர்ன், அங்கங்கே ஃப்ளவர், அப்புறம் இந்த மாதிரி லீஃப்லலாம் வந்து கட் பீட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு ஹெவியான ஒர்க்னே சொல்லலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு நல்ல கிராண்டான ஒர்க் தான் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லையுமே ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் தான் வரும், பீகாக்குமே வரும். இவ்வளோ ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் ஜஸ்ட் 2000க்கு தான் வந்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருந்தோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஒர்க் வந்து இன்னுமுமே ரொம்ப கிராண்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணப்பயும் நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமுமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அவங்க ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், ஸ்டிச்சிங் வந்து அவங்க டெய்லர்கிட்டே பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் மட்டும் முடிச்சதை தான் வந்து அவங்கக்கிட்ட சென்ட் பண்ண போகிறோம். அவங்களே வந்து அவங்க டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் அந்த மாதிரி ஹைலைட்லாம் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இன்னும் கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதுனால ரொம்பவே வந்து ஷைனிங்காக சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஒர்க்கு தான். ஃபங்க்ஷன் டைம்லலாம் இந்த மாதிரி வேர் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல கிராண்டான ஒர்க்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஒர்க் வந்து வேறு எங்கேயுமே கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நீங்களே ஒரு ப்ரைடு இல்லைனா வந்து ப்ரைடோட ரிலேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் வந்து 2000க்கே ஃபுல் ஹெவி ஒர்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டைமில் ரொம்பவே வந்து சூப்பராக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து லோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஒர்க்கை வந்து எங்கேயுமே வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நிலா சாரியில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இல்லை இதே ஒர்க் தான் பண்ணணுங்கிறது இல்லை, 2000க்கே நம்மக்கிட்ட நிறையவே கிராண்டான ஒர்க்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைடல் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிலா சாரியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பற்றின நிறைய வீடியோஸ் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நம்மளோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்மளோட டேவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டே ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ப்ளவுஸ் டிசைனோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.